ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலே விசேஷமாக தேவனுடைய பெரிதான கிருபையினாலே ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கர்த்தருடைய வசனத்தை இவ்விதமாக மொபைல் மூலமாய் கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். கொரோனா லாக்டவுன் பீரியட் வந்தபோது அந்த சமயத்தில் இவ்விதமாய் செய்தி கொடுக்கும்படி மூத்த மகன் சார்லஸ் உற்சாகப்படுத்தினபடினாலே அன்றைக்கு செய்தி கொடுக்க ஆரம்பித்தோம். இதில் ஆரம்ப நாளிலே இளைய மகன் ஜோன்ஸும் மூத்த மகன் சார்லஸும் இதில் அதிகமாய் அவருடைய ஈடுபாடு உண்டு. இந்த ரெக்கார்டிங் பண்ணுகிற வேலையிலும் எடிட்டிங் பண்ணக்கூடிய காரியங்களையும் மூத்த மகன் சார்லஸ் இவ்வளவு நாட்களாய் அது நேர்த்தியாய் செய்து வர தேவன் கிருபை கொடுத்தார். இவருடைய ஊக்கப்படுத்துகிற காரியம் மற்றும் எடுக்கிற முயற்சிகள், இது நிமித்தம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்தளிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் இதற்கென்று சொல்லி அதிக பிரயாசப்பட்டு நான் இவ்விதமாக தேவனுடைய வசனங்களை ஷேர் பண்ணியிருக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே விசேஷமாய் பிள்ளைகளுக்கு நான் கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றி சொல்லுகிறேன். குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு முன்பதாக நாம் தியானித்து வந்த தலைப்பு 2 காரியங்கள், மறக்க வேண்டிய 2 காரியங்கள் என்ற தலைப்பிலே தியானித்தோம். பிற்பாடு மறக்கக்கூடாத விஷயம் என்று சொல்லி ஒரு வசனம் தியானித்தோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே மறக்கக்கூடாத 1-2 விஷயங்கள் இன்னும் இருக்கிறது. அதிலே ஒன்றை நாம் இன்றைக்கு பார்ப்போம். 119ஆம் சங்கீதத்தில் 153ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன். உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன் என்று இருக்கிறார். அப்படியானால் நாம் மறக்கக்கூடாத காரியங்களிலே அடுத்தபடியாய் வருகிறது தேவனுடைய வேதத்தை மறக்கக்கூடாது. தேவனுடைய வேதத்தை மறக்கக்கூடாது. அந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன், என் உபத்திரவத்தை பார்த்து நீர் என்னை விடுவியும், அதிலிருந்து விடுவியும், நான் உமது வேதத்தை மறவேன் என்று சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதத்தை மறக்கக்கூடாது. இதற்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம்: நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று தேவன் சொல்றார். பாருங்க, உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இது எப்படி இருக்கு? நீ தேவனுடைய வேதத்தை மறந்தபடினால நான் உன்னை மறந்து விடுவேன் என்று சொல்லாமல் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப அதாவது தேவன் சொல்லுகிற இந்த காரியம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், நாம் எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். நம்மை விட அவர்கள் எல்லா விதத்திலும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோர்களும் நினைக்கிற ஒரு விஷயம், எதிர்பார்க்கிற ஒரு காரியம், விரும்புகிற ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே அங்கே தேவன் இடைபடுகிறார். ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது இந்த வசனத்தின் மூலமாய். பாருங்க, தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அப்போ தேவனுடைய வேதத்தை நாம் மறக்கக்கூடாது.
நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் விரும்புவீர்களே, ஆனால் நீங்கள் தேவனுடைய வேதத்தை மறக்கக்கூடாது. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார். சரியா சொல்ல போனா, வானங்களையும் பூமியையும் படைத்த சிருஷ்டித்த தேவன், அவர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனுக்கு ஒரு மகன் கொடுத்து, பிற்பாடு யாக்கோபு பிறந்து அவனுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசம் என்ற ஒரு பெரிய தேசமே உருவானது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு, இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள், இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது அவர்களுக்கென்று எந்த வேதமும் கிடையாது, எந்த வேதமும் கிடையாது. அவர்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு மத ரீதியாக எந்த ஒரு ஆசாரியனும் கிடையாது. காரணம், அங்கே அவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள், ஃப்ரீடம் இல்லை. அதனால தான் அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும் பொழுது தேவன் முதலாவது சொல்றார், நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பிற்பாடு நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று அவர் சொல்றார். இப்படி இருக்கும்போது அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை வழிநடத்தி வருகிற சமயத்தில் இந்த மக்களுக்கென்றே முதலாவது 10 கற்பனைகள் எழுதி கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, அந்த கற்பலகையிலே, அந்த ஸ்டோன் டேப்லெட் சொல்றோம், அந்த கற்பலகையிலே தேவன் தமது விரலினால் எழுதினார் என்று இருக்கிறார். இவ்விதமாக 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அதன் பிற்பாடு மோசையின் மூலமாய் கர்த்தர் ஏவி சொன்ன காரியங்கள், நியாய பிரமாணங்கள், அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு என்று சொல்லி நியாய பிரமாணம்னா ஒரு சட்ட புத்தகம் மாதிரி அவர்களுக்கு எழுதி கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதான் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணங்கள், சட்ட புத்தகம், இதெல்லாம் இருக்கிறது. எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் பலமுறை என்ன செய்தார்கள் என்றால், அந்த வேதத்தை மறந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இது இந்த நாட்களிலே எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. அந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் கையிலே வேத புத்தகம் என்று சொல்லி ஒன்றும் கிடையாது. அதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேத புத்தகம் என்று ஒன்று கிடையாது. ஆனால் அந்த வேதத்தின் பகுதிகள் வாசிக்கப்பட்டது. அதெல்லாம் நிறைய உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். ஒரு ஊர், அதாவது ஒரு ஊர் நடு மையத்தில் என்ன செய்வார்கள், ஒரு மேடை போன்ற இடத்தில் இருந்து இந்த வேதபாரகர் அல்லது ஆசாரியர்கள் இவர்கள் வேதத்தை வாசிப்பார்கள். பார்த்தீங்கன்னா அவங்க ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு வந்துடணும், வந்து அவர்கள் கூடி நிற்க வேண்டும். படித்து பார்த்தா வேதம் வாசிக்கப்படுகிற நேரமெல்லாம் அவர்கள் நின்று கொண்டே கேட்பார்கள். என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு கையில் இருப்பது போல அவர்கள் கையில் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். இருந்தாலும் அந்த வேத வசனங்கள் அவ்வப்போது அது ஒலிக்கப்பட்டது, எடுத்து சொல்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு எஸ்ரா புத்தகத்தில் படித்து பார்த்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? தேறின வேதபாரகனாய் இருந்தான். இந்த வேதபாரகன் வேதத்தை நன்றாய் படிப்பார்கள். அந்த மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த நாட்களிலே தோல் சுருள்களிலே இருந்ததாய் சொல்லப்படுகிறது. அதை நன்றாய் படிப்பார்கள், அதை ஆராய்ச்சி செய்வார்கள். அதன் பிற்பாடு அதற்கு நகல் எடுப்பார்கள். கையினாலேயே அதை பார்த்து எடுத்து எழுத வேண்டும். ஒவ்வொரு லெட்டராக எழுதணும். அப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த வேதபாரகர்கள். அதில் அந்த
வேதபாரகர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் பைபிள் ரொம்ப சுட்டி காட்டுகிற ஒரு நபர் எஸ்ரா. ஏனென்று சொன்னால் எஸ்ரா என்பவன் தேறின வேதபாரகனாயிருந்தான். கர்த்தருடைய வசனத்திலே ஆராய்ச்சி பண்ணி அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அவன்கிட்ட இருந்து வெளியே வர்றதெல்லாம் எப்படி? தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் அப்படியே வெளியே வரும். அவன் தேறின வேதபாரகனாக இருந்தான். அதாவது அதில் கரைச்சி குடித்து பாஸ் பண்ண ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எஸ்ரா இருந்தான். இப்போ ஜனங்கள் இதெல்லாம் இப்படி கேட்பார்கள். அப்புறம் பிற்பாடு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். மறந்து விட்டு என்ன செய்கிறார்கள்? திரும்ப அந்நிய ஜனங்களுடைய அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் தவறான டைரக்ஷனில் போகிறதையெல்லாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் அவ்வப்பொழுது அவர்களை பனிஷ் பண்ணியிருக்கிறார், அவர்களை சிட்சித்திருக்கிறார். அவர் சொன்னாப்புல கையில் மிலாறு அதாவது சாட்டை சவுக்கடி கொடுப்பார். அப்படி அடிகளெல்லாம் கொடுத்து தன் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? அவர் திரும்ப திரும்ப தன் வழிக்கு அவர் கொண்டு வருவதற்கு தேவன் அவ்வப்பொழுது முயற்சி எடுத்திருக்கிறார். அதனால தான் இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள், அறிவு இல்லாததினால அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். இன்றைக்கு ஆசாரியர்கள் கூட, அன்றைக்கு நிறந்த ஊழியர்கள், தேவன் சமூகத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் அந்த அறிவை வெறுத்தார்கள். வேற இடத்துல வாசித்து பார்த்தா ஜனங்கள் ஆசாரியர்களின் வாயிலே உதடுகளிலே தேவனுடைய கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்வார்கள்? தேடுவார்கள், எதிர்பார்ப்பார்கள். இன்றைக்கு சில இடங்களிலே, இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளின் நடுவிலே சொல்லப்படுகிற, பரவலாய் பேசப்படுகிற ஒரு காரியம், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா போனால் ஆண்டுடைய வசனம் வார்த்தையே இருக்காது. ஏதோ வந்தது போனது போன்ற கதைகள், பொதுவான காரியங்களை பேசி அந்த பொன்னான நேரம் வீணடிக்கப்படுகிறதாய் பல இடத்திலே சொல்லுகிறதை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க ஆசாரியர்களுடைய உதடுகளிலே என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய வேதம், வசனங்கள் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் வெளிவர வேண்டும். அது ஜனங்கள் தேடுவார்கள். அதுதான் மக்களை ஆன்மீக பசியை, அவர்களுக்கு ஆன்மீக பசியை போக்கக்கூடியதாக இருக்கும். தேவனுடைய வசனம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையான இந்த வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் ஜனங்களுக்கு அது சென்றடைய வேண்டும். ஜனங்களை சென்றடையும் பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையானவைகளையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜனங்களுக்கு அறிவு இல்லை, வேத வசனத்தை குறித்த அறிவு இல்லை. ஆகையினாலே தான் நானும் உன்னை வெறுத்தேன் என்று சொல்கிறார். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ஆசாரியர்கள், உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன் என்று சொல்கிறான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் சொல்ல போனால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால், நாம் தேவனுடைய வேதத்தை மறவாமல் இருக்க வேண்டும். அதுதான் நாம் தினமும் வாசிக்க வேண்டும். வேதத்தை நேசி, அதை தினமும் நீ வாசி, அதை குறித்து நீ யோசி என்று சொல்வார்கள். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் இதை குறித்து நாம் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நினைச்சதாக ஜனங்கள், குறிப்பாக தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரேயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்க? வேதத்தை காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை வாசித்து ஆராய்ந்து பார்த்ததினாலே அவர்களை பார்க்கல இவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அப்படியானால்
இந்த வேதம் நம் வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும்? அன்றாட உணவாய் அது இருக்க வேண்டும். வேத வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1708 முதலாக சீகன் பால்க் என்ற மிஷினரி மூலமாய் தமிழில் உள்ள புதிய ஏற்பாடு அவர் மொழிபெயர்க்க துவங்கினார் என்று வரலாறு சொல்லுகிறது. அதனால இந்தியாவிலே முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட வேதத்தின் பகுதி இந்த தமிழ் வேதம் அல்லது புதிய ஏற்பாடு என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் தரங்கம்பாடி வந்தபோது தமிழை மணலில் எழுதி அவர் கற்றுக்கொண்டார். மணலில் எழுதி கற்றுக்கொண்டு தமிழிலே இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ண ஆரம்பித்தார். தமிழ் ஆங்கிலம் என்ற அந்த அகராதி டிக்ஷனரியை முதல்ல அதை தயாரித்தவர், உருவாக்கினவர் இந்த மிஷினரி தான். அதன் பிற்பாடு அது மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் சில கரெக்ஷன்ஸ் செய்யப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ வீடுகளே குறைந்தது 3 அல்லது 4 பைபிள் இருக்கிறது. வேத புத்தகம் இன்றைக்கு தமிழில் நமது கரங்களில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது இன்றைக்கு நாம் எப்படி இந்த வேதத்தை மறக்கலாம்? ஆகவே அனுதினமும் நம்முடைய வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அது நமக்கு ஆவிக்குரிய உணவாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. ஆகவே மறக்கக்கூடாத விஷயங்களிலே ஒன்று, வேதத்தை மறக்கக்கூடாது. சில சபைகளிலே ஆலயங்களிலே பார்த்திருக்கிறேன், இன்று நீ வேதம் வாசித்தாயா அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் வேதம் வாசிப்போம், தியானிப்போம். அதன் மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வோம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியை உண்டாக்கின சர்வவல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் நன்றி, இந்த வேத வசனத்துக்காய் நன்றி. இன்றைக்கு நீர் எங்களுக்கு நினைப்பூட்டியதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டும். ஆவியானவர் தாமே இதனுடைய ஆசிரியராய் இருக்கிறபடியினாலே நாங்கள் அறியாத காரியங்களை நீர் எங்களுக்கு ஆண்டவரே தெரிவிக்க வேண்டும். புரிந்து கொள்ளும் சக்தியை நீர் எங்களுக்கு தாரும். வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.